சார் வாங்க. என்ன பிரச்சனை? 3 நாளாக காய்ச்சல் சார். குடிசை பாமசியில் வாங்கி போட்டு நல்லா வரல. சரியான காய்ச்சல், தாங்க முடியாத காய்ச்சல். அதுக்கு நீங்கள் நல்ல மருந்து எழுதி தரணும். மூஞ்சி நல்லா எழுப்பி விடுங்க. இதை மூணு கொடுங்க. மகே, வாங்கப்பா, சரிங்க. என்னப்பா? சும்மா உனைய பார்த்துட்டு போ. நெஞ்சல் பக்கம் வந்து தம்பியங்காப்பா, தனியாக வந்தீங்க? அவன் பாடத்து போய்த்தான். தன்னால வந்தேன். நீ உடைய வேலையை பாரு. நான் சும்மா பார்த்துட்டு நான் நினைச்ச மாதிரி நீ டாக்டர் ஆகிட்டா மகன். ரொம்ப சந்தோஷம். என்னப்பா சவுண்டு போடுறீங்க? 7 மணியை போய்து இன்னும் உங்களுக்கு தூக்கும். வெளியே எங்கேயும் போனால் நேரத்தோட வாங்க. காலையில் சமைச்சு நேரம் போனால் கெட்டு போயிடுது. இன்னும் கொஞ்சம் நாள் ரிசல்ட் வரப்போகுது. இனிமேல் அவனோட சேரத்தை கொஞ்சம் குறைஞ்சு அங்கே இங்கே இருந்து ஊருக்கு தெரியாது. தம்பியும் கொண்டு ஸ்கூலுக்கு விடணும். நானும் வேலைக்கு போகணும். நேரம் போகுது. மேசன் நான் கேச்சிட்டு கிடப்பேன். மகே ரெடியா? ஓம் பாப்பா, நேரம் போய்த்து வாங்க போ. சென்னதெல்லாம் மறந்துடாது. சரி போங்கப்பா, மேய்ச்சல ரேஸ் வர. கஷ்டப்பட்டு தான் எழுவுனே, இருந்தாலும் பாஸ் பண்ணிடுவேன் மச்சான். அது சரி மச்சான், 2 நாள் ஆளே காணல. எங்கே போனானோ தெரியா மச்சான். கால் பண்ணாலும் ஆன்சர் இல்லை. எக்ஸாமில் என்ன செஞ்சானோ தெரியா. கொப்பியும் எடுத்து பார்க்கல. அவன் என்ன எழுதுனானோ தெரியா. இந்த வாரது அவன் தான் மேலே எழுதிடான். என்ன மச்சான் கடும்போதா கிடக்கு? என்ன மச்சான் 2 நாள் ஆளே காணல. எங்கே போனான்? மாமா கட்டாளன்னு வந்தாங்க மச்சான். குடும்பத்தோட வேன் பிடிச்சி போனாங்க. அதான் நானும் போயிட்டு வந்தேன். கொலும்பரியாஸ். அது சரி மச்சான், எக்ஸாமில் என்ன செஞ்சா? செய்வதுக்கு ஒன்றுக்குள்ள மாஞ்சாங்க. பக்கத்தில் வந்து தான் செஞ்சாங்க. ரெண்டையும் சேர்த்து நம்மட நல்ல காலம் கோல் எல்லோரும் நல்லவங்களாகவே இருந்தாங்க. கொஞ்சம் செஞ்சேன் பார்ப்போம். சரி, கடை போகும்போது 4 நாளாக போகுது. சரி வாங்கடா போ. எடு மச்சான் போ. அப்போ மாமா ஒன்றும் கொண்டு வரலையா? ஹலோ. தம்பி எங்கே இருக்கீங்க? இந்த என்ன வேலை நடக்குது? கல்மண்லாம் கொண்டு பறிச்சிட்டான்ல? என்ன வேலை செஞ்சிட்டுச்சான்? அந்த பிளாஞ்சாவெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுருங்க. மற்ற சைடு பூசணும், பூச்சி விலையெல்லாம் கிடக்கு. அந்த இது சீமந்தெல்லாம் எடுத்து உள்ளுக்க வச்சு வச்சிடல. அந்த மழை வரமை கிடக்கு. படங்கள்லாம் விரிச்சு அதுக்கு மேலே கலெல்லாம் வச்சு வச்சு அந்த சீமந்தெல்லாம் நலஞ்சு போய்த்துருங்க. இல்லாட்டி கட்டியாக போய்த்துருங்க. தெரிந்த நம்புற மாமா பற்றி. ஓ
அப்போ இன்றைக்கு வரதுக்கு டைம் இல்லை, நான் நாளைக்கு தான் வருவேன். பார்த்து செய்யுங்களும் வேலையா, சில்லற வேலையை ஒழுங்காக செய்யணும். சரியா சரியா சரி பண்ண, நான் வச்சுறேன். வை. என்ன கிடக்குங்க இன்றைக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். வாங்க இருங்க. என்ன சொன்னீங்க இவ்வளோ நேரம்? காசு எடுத்துட்டு போய்தான் ஆன்லான்னு சம்பளத்தை. ஒரு ஆளை சந்திச்சு போன பஸ்ஸா, அதான் சொன்னங்கிட்டு நேரம் போயிட்டு தான். நாளைக்கு ஒரு இடத்துல வேலை கிடக்கு, நேரத்தில் போகணும். தூரத்தானே, ஒரு 10-15 படிவங்கள் எடுத்துட்டு வாங்க. சரியா சொல்லுமா? செய்வோம். நேரத்தோட சம்பளமும் கிடக்கு என்ன கொடுக்கண்டா. அப்போ ஒரு கிழமை சம்பளம் பார்ப்போம் எவ்வளோ கிடக்குண்டு. இது 4 வேலைக்கு கிடக்கு. ரைட். ரைட்டா, அப்போ எல்லாத்தையும் எழுதிட்டேன். அப்போ நாளைக்கு கட்டாயம் படிவெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அப்போ எல்லாம் அப்புறம் அங்கே 10 ரூபா வாங்க. அப்போ நான் பாரமே சார். அப்போ போயிட்டு வாங்க. தம்பி எவ்வளோ கடங்காசு இருக்குது? கடங்காசி தெரியுமா பார்த்துக்க. உங்களோட கடங்காசி 3000 ரூபா இருக்கு. 3000? அரிசி ஜாம்பி, அரிசி நாளைக்கு தான் மறுபல கிடக்கு. அப்போ நாளைக்கு என்ன நான் அனுப்புகிறேன், நீங்கள் அரிசி கொடுத்து அனுப்புங்க. சரியா தம்பி? அப்போ நான் இப்போ வந்துட்டு போனது அப்படி சொல்லுங்க. சரியா? சரி. என்ன ஆச்சா? என்ன அம்பி? என்னாச்சாண்டி சேன சம்பளம் கிடக்கு? ஓ அம்பி, இந்த வெள்ளிக்கிழமான அம்பி சம்பளம் நாள், சம்பளத்தையும் எடுத்து வைக்கிது. கடன் காசு இருந்தது, கடனை கொடுத்துட்டு வா. என்னாச்சு அந்த கஸ்டமர் கொஞ்சம் நாளைக்கு தானே கோடியும் கொஞ்சம் நாளையால் சோதனையில் பாஸ் பண்ணி வந்தேன். அது இப்போ A-level கேம்பஸ், அது இப்போ இன்ஜினியர் டாக்டர் ஆகிட்டேன். ஓ அம்பி, மகள நம்பிக்கை இருக்கு. சின்ன பேர் இருந்து கட்டித்தானே, அவர்கிட்ட என்ன மூதி நீ சொன்னாலும் எல்லாத்தையும் நல்லா வருவான். அப்போ நான் பேத்துட்டு வரேன். வீட்டில் சின்ன மாதிரி தன்னால் இருப்பேன். சரி, பேசிட்டு வாங்க ஆச்சா. போங்கம்மா, நான் பாரதி சொன்னவங்க பொடியோட இருக்கேன். சாப்பாட்டை மூடி வைங்க. அவங்கள வெயிட் வாங்கி என்னரியா இந்த பக்கம்? இல்லை சார், நான் இங்கே சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். நீங்கள் எங்கே செஞ்சலே? நான் இங்கே கியா சேர சந்திப்போன்னு வந்தேன் அம்பி. சரி, சஹீரை காணலையா? எக்ஸாம் போகிற ஆளே காணலை. இங்கே தான் எங்கேயோ அந்தாஜா ஆகல. சஹீர்,
என்ன எக்ஸாம் போகிற ஆளே காணல மறந்துட்டீங்களா? இல்லை வாரத்தான் இருந்த இவன் தான் இண்டெக்ஸ் நம்பர் கேட்கலான்னு பயந்துட்டு இருந்தான். டேய் உன்னோட ரிசல்ட்ஸை நீயே முடிவு பண்ணிட்டியா? இல்லை சார், நான் 10 படம் பாஸ் பண்ணிடுவேன் சார். டேய் பார்த்தீங்களா சார், கும்பகோணத்தை 10 படம்ன்றான். அது சரி, நீ என்னடா செஞ்சா? பரவாயில்ல சார், நம்பிக்கை வச்சு. என்னமோ எல்லாரும் பாஸ் பண்ண சந்தோஷம் தான். ஆனால் சைர் மட்டும் நான் நினைக்கிற அளவுக்கு பாஸ் பண்ணுவேன். சார் அவன்ட படிப்புக்கு யாராலையும் வீடு கொடுக்கலாம் சார். ரியாஸ், கொஞ்சம் நல்ல இடத்த சுற்றி பாரு, பயங்கலாமல் வந்து போலும். உன்னோட டெக்ஸ்ட் நம்பரை நான் எக்ஸாம் முதல்ல எடுத்துக்கிறேன். சரி, டைம் போயிடுது, நான் கேஷியரை சந்திக்கணும். சந்திச்சுட்டு ஓடிவோம். சரி சார். நீங்கள் என்னடா எல்லாத்தையும் கேட்டு சொல்லியிருக்கிறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க மருமக்கள் வாங்க, வந்துட்டு இங்கே மிச்ச காலத்துக்கு போகிறது. என்ன சபான் தம்பி இந்த பக்கம்? இல்லை மாமா, சும்மா இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன். மாமா தொழிற்பாடுகள்லாம் எப்படி கிடக்கு வேற? தொழிற்பாடுகள்லாம் பரவாயில்ல மருமக்கள். நம்ம மகன் தான் ஒரு சொல்லுங்க, எப்படித்தான் தொழில் தான் இருந்தாலும் மருமக்கள் உள்ளோல் படிச்சோன்னு இல்லையா? படித்து செல்காடி விஷயமே இல்லை. இல்லை மாமா, படிச்சிட்ட புள்ளிகள் தான் படிக்குமா. நம்மட அந்த அஸ்வர்ற பொடியனை பாருங்க. ஓ மாமா, பெரியத்து முனையிலே யாருமே எடுக்காத ரிசல்ட்ஸை அவன் தான் எடுப்பான்ட்டு ஊரே கைச்சிக்கல. அப்படியா? யார் மருமக்கள்? நம்ம அன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் நிற்கக்குள்ளோ அந்த தெரியாத போம நிரப்பி தந்தானே, அந்த தம்பி ஏன் சொல்கிறீங்க? ஓ மாமா, அந்த பொடியன் தான். அவன் தானே அஸ்வர்ற பொடியன். அவனுடையெல்லாம் நம்மளோட பொடியெல்லாம் தெரிஞ்சுதான் மருமக்கள் நல்லா படிச்சிருப்பான். இன்றைக்கு அவன் திரு பொடிய மர பாருங்க, அவனோட மூத்த பொடிய மர சொல்றான். இவன்லாம் எங்க மருமக்கள் படிக்க போறான். இங்கே ஒரு ஆளை சந்திச்சா வந்தேன், அவன் நேரம் போகுது, பேத்திட்டு வாரேன் மாமா. சரி சபான் தம்பி, என்ன சரி குடிச்சிட்டு போங்களேன். பரவாயில்ல மாமா, நான் இன்னொரு நாளைக்கு வாரேன். சரி மருமக்கள், பேசிட்டு வாங்க. அது சரி மச்சான், உனக்கு மட்டும் எப்படி மச்சான் ஒரு தரம் படிச்சா அப்படியே மூலையில் இருக்கு? இல்லை மச்சான், உங்களை மாதிரி நான் இல்லை, வெளியில் ஆனால் சந்தோஷம் இருக்குது. எனக்குள்ளேயும் எவ்வளோ சோகம் பொங்கி கிடக்கு. சின்ன வயசுலேயே அம்மா மூத்த போயிட்டாங்க. அதுக்கு பிறகு என்னையும் தம்பியும் வளர்க்குறதுக்கு எங்கள் பாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தெரியும் மச்சான். உங்கள் பாப்பா சொல்லுவார், எப்பவும் ஒரு விஷயத்தை நினைவடிக்க உண்டு, நான் பட்ட கஷ்டத்தை நீனு படக்கூடாது, அதை மனசில் வச்சுட்டு படின்னு செல்வார். அதான் மச்சான், ஒரு நோக்கத்தை மனசில் வச்சுட்டு படித்தா நீ இல்லை இவங்கள ஏன் எல்லாரும் பாஸ் பண்ணலை. சரி மச்சான், பசி வந்துட்டு நான் சாப்பிட்டேன்னாச்சும் மீண்டுவேன். மச்சான் ஒரு நிமிஷம். என்ன மச்சான்? காசு இருக்கா மச்சான்? காசு வச்சு மச்சான், நான் போயிட்டு வரேன். இல்லை மச்சான், இதே இல்லை பரவாயில்ல மச்சான், நீ வச்சுக்க. இதே மெயின்ட்டு போ மச்சான். அந்த ஆட்டம் எதையும் எதிர்பார்க்கல. அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி தான் மச்சான், வந்த மாதிரி இருந்தாலும் சரி தான். அந்த அப்படி இல்லை மச்சான். இல்லடா மச்சான், அவனை பற்றி தெரியுதுடா, வேண்டு போடா. சரி மச்சான். இல்லை, நீ வரணும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீ எனக்கு தெரியாமல் கொண்டு போய் பேசிக்க. உண்ட கதையால் நான் கேட்க மாட்டேங்க. நான் வரைச்சேன்னா நீ வரணும். உன்னோட ரிசல்ட்ஸை நான் பார்க்கல, நீ பக்கத்தில் வச்சணும். இப்போ வருவா? இல்லை, ரிசல்ட்ஸ் வரதுக்கு 2 நாளைக்கு முந்தி இஞ்சிருக்கணும். இல்லை, நீ ஒன்றும் கைக்க வேணாம். நான் உண்ட வாப்பா, நான் சொல்கிறத நீ கேட்கத்தான் வேணும். நான் ஃபோனை வச்சிருக்கேன். என்னம்மா யாரோட ஹைபிடிக்குது? எந்த பொடியோண்டாம இருந்தேன். அவன் ரிசல்ட்ஸ் வரப்போன்னு சொல்லி கொழும்பு போய் தான் எனக்கிட்ட கூட சொல்லாமல் அதான் வர சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் அவங்க அம்மா கொடுக்குற இடம் தான். வரட்டுங்க. எல்லாரும் இப்போ அப்படி தான் செய்கிறோம்.
நான் பிறகு வாரேன். இந்த கடைக்கு வந்து வீட்டில் காத்துட்டு போது போயிட்டு வாங்க மாமி. சஹீர் மச்சான் 25ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வருதாண்டா. இன்னைக்கு 16ஆம் தேதி, இன்னும் 9 நாள் தான் இருக்கு. நல்ல விஷயம் தானே மச்சான். ரிசல்ட்ஸை குடிக்க வழிட்டா அடுத்த நடவடிக்கை பார்க்கறது தானே மச்சான். அதுவும் சேசா மச்சான், இன்னும் கொஞ்சம் பயமா இருக்கு. என்னத்துக்குடா பயப்படணும்? உனக்கு மேலே எனக்கே நம்பிக்கை இருக்கு, உனக்கு இல்லையாடா? அதை நீ விடு, நீ எப்படியும் பாஸ் தான். ஏன்டா நீ எக்ஸாம் செஞ்சிருவா. எனக்கு அவளை உன்னை பற்றில ரியாசை பற்றி தான். படிச்சினத்தில் படியாமல் ஊர் சுற்றினா மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்கானோ தெரியல. என்ன மச்சான் ரியாஸ் பள்ளி போகும், என்ன மச்சான் பள்ளி போகும், இத்தனை சடந்தளவு கூப்பிட்டிப்போம். அப்போலாம் வராமல் இப்போ நான் புதுசாக கிடக்கு. என்னே தெரியும் மச்சான். ஏய் சும்மா இங்கடா மச்சான், நானே பயந்து கிடக்கேன். ஏன்டா மச்சான்? இல்லை மச்சான், ரிசல்ட்ஸ் வெளியாக போதான். எக்ஸாம் பேப்பரில் அவன் பக்கத்தில் இருந்து வந்து கொடுத்து செஞ்சேன். அவனை இப்போ பயத்தில் கொழும்பு ஓடிட்டான் மச்சான். 2 ரூபா போகும் பொடியும் பாஸ் பண்ணிவான்னு சொல்லி இண்டெக்ஸ் நம்பர்லாம் சொந்த கதாக்கள்கிட்ட கொடுத்து வச்சேன் மச்சான். அதான் என்ன செய்ய வேண்டும் விளங்குல மச்சான். மச்சான் நல்ல ஒரு ஐடியான்னு சொல்லிட்டேன் கேள்டா. ரிசல்ட்ஸ் வரதுக்கு 3 நாளைக்கு முதல் ஜமாத்தில் போய் திட்டுறான் மச்சான். அவனை விட்றா, பகடி பண்ணாடா. சரி மச்சான், நீங்கள் இப்போ போங்க, நான் சொல்லிட்டு வரேன். வார மச்சான். மச்சான் ரியாஸ் உண்மையாக தெரிஞ்சுட்டானோ. ஹலோ, மேசனார பேசுது பஸ்ஸா? நான் நாளைக்கு வேலைக்கு லீவ் எடுக்க போகிறேன் பஸ்ஸா. நாளைக்கு மகனுக்கு ரிசல்ட் வருது. ஓ, அதெல்லாம் கட்டாயம் இருக்குது. அதுதான் எல்லோரும் கேட்குறாங்க. அவங்க கேட்காது நம்ம சொந்தத்துக்காக வெயிங் கொடுக்கணும் இல்லையா? அதான் கையில் காசு தாங்க இல்லை. காசு கொஞ்சம் கடந்து தந்தா வேலை செஞ்சு கழிச்சிக்கிறது. இல்லை, நான் நாளைக்கு மாதிரி ரிசல்ட்டை பார்த்துட்டு வரேன் பஸ்ஸா. இல்லை பஸ்ஸா, நான் வெஜிடபிள் பஸ்ஸா. மச்சான் மச்சான் என்ன மச்சான்? ரிசல்ட்ஸ் ரிசல்ட்ஸ் என்ன மச்சான் ரிசல்ட்? மச்சான் ரிசல்ட்ஸ் வந்துச்சு மச்சான். நான் பாஸ் பண்ணிட்டேன் மச்சான். நீ எல்லாம் நீ என்ன பாஸ் பண்ணிட்டா மச்சான். நீ கண்ட கனவு பழிச்சிட்டு மச்சான். அவனுக்கு என்ன மச்சான் நடந்து? எங்க அவன்? என்ன என்னன்னு தெரியா மச்சான், எனக்கு என்னன்னு தெரியா. இது கால் பண்ணி பார்ப்போம்.
எங்கடா போனா? என்ன ரிசல்ட்? என்னடா மச்சான் கேட்டேன் ஒன்றும் சொல்றல நீ? இல்லை மச்சான் அது என்னடா கேட்டுடிக்க விஷயத்தை சொல்கிறா? இல்லை பாஸ் பண்ணிட்டேன் மச்சான், பாஸ் பண்ணிட்டேன் நான். ஓ மச்சான், நான் பயந்துட்டு தான் கிடந்தேன். பாப்பா தான் ரிசல்ட்ஸ் பார்த்தாங்க, என்ன செல்ல போவாங்கன்னு பயந்துட்டு கிடந்தேன். திருப்பி வந்து பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க மச்சான். நானும் ரிசல்ட்ஸை பார்த்தேன் மச்சான், உண்மையாக நான் பாஸ் தான் மச்சான். அது சரி மச்சான், உங்கள் வந்து என்ன மச்சான் ரிசல்ட்ஸ்? சஹீராவன் சின்ன பிள்ளை பாஸ் பண்ணி காட்டிட்டான் மச்சான். உண்மையாக மச்சான், நினைச்சமே உன்னோட கனவு, உன்னோட ஆசை, லட்சியம் எல்லாம் பழிக்க போக மச்சான். பாப்பாவுக்கு தெரியுமா மச்சான் விஷயம்? பாப்பா தெரியா மச்சான், நான் உடனே போய் சொல்லிட்டு வரேன் மச்சான். நான் பின்ன சந்திப்பேன் மச்சான். ஓ மச்சான். மகன் அங்கே போன எடுத்துட்டு வாங்க. எங்கே போனான்னு சரியா? இந்த வந்துட்டா சாஹிர். எங்கே மாயங்க போனீங்க இவ்வளோ நேரம்? நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கேன். உங்களோட ரிசல்ட் என்ன? உங்களோட ஆசை இந்த கனவு எல்லாம் பழிச்சு போய் பாப்பா. என்ன மகன் சொல்கிறீங்க? நீ நினைச்சமே நான் பாஸ் பண்ணிட்டேன் பாப்பா. உண்மையா மகன் சொல்கிறீங்க? யாரெல்லாம் நான் கெடுதுவா வரல எடுத்துக்கணும் மாசெல்லாம். உண்மையா மகன்? என் ஆசை நிறைவேறுவது நம்பிக்கை இருந்துச்சு. இரிமகன் எங்காப்பா போறீங்க? என்ன மகன் பாஸ் பண்ணதை நான் என்ன சொல்லணும்? நான் சொல்லிட்டு வரேன், நீ தம்பியோட இருந்துச்சு. டேய் நானா உடவெல்லாம் பாஸ் பண்ணிட்டா, சாக்லேட் தான் இல்லையாடா? ஏன் அவசரப்படுறா? ஆடாம பாப்பா. மச்சான், நான் நினைச்சுமே பாஸ் பண்ணிட்டேன் மச்சான். நீ எனக்கு எந்த பயமும் இல்லை. நான் ஒரு நல்ல ஸ்கூலில் பார்த்து சேரப்படுறேன் மச்சான். நீ என்ன மச்சான் செய்யப்படுறா? இல்லை மச்சான், நம்ம 3 பேரும் ஒரே ஸ்கூலில் சேர்ந்து படிப்போம் மச்சான். அதுதான் மச்சான் நானும் நினைச்சேன். சும்மா சின்ன மச்சான், நம்ம 3 பேரும் ஒரே ஸ்கூலில் சேர்ந்து படிக்க முடியும் எனக்கும் ஆசை இல்லையா? நம்ம 3 பேரும் ஒரே ஸ்கூல்லேயே சேர்ந்து படிப்போம் மச்சான். அதெல்லாம் சரி மச்சான், உனக்கு வெளியே தந்து எனக்கு என்ன ரிசல்ட்? அவன் ஃபெயில் மச்சான், அவன் பாப்பா சரி அழிச்சிட்டு இருந்தா. அவன் நீ எப்படிறா மச்சான் பாஸ் பண்ண? அவன் செஞ்சு தந்தாலும் நானும் கொஞ்சம் செஞ்சேனா மச்சான். அவன் முதல் பாடத்தில் மச்சான் மிஸ் ஆகிட்டான். நான் சோதனை பேப்பர் கொடுக்கக்கூடோ பேப்பர் வாடியில் தயவு செய்து பேப்பர் திருத்தும் போது பாவப்பட்டு திருத்துன்னு எழுதி வச்சுட்டேன். அதான் நம்மளுக்கு உதவுன்னு ஜோசரியா மச்சான். அப்போவே நினைச்சேன் மச்சான், இவன் இப்படியெல்லாம் செஞ்சிருப்பான்னு. டே விட்றா அவனே. வீட்டில் வாப்பா சொன்னாங்க மச்சான், பாஸ் பண்ணால் பைக் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. உனக்குமா மச்சான்? யார் இது புது நம்பராக கிடக்கு? சத்தம் போடாங்கடா மச்சான் பாவம். ஹலோ, யார் கதைக்கிற? மேசனாரா? என்ன விஷயம்? ஷஹீரா இந்த ரிச்சான் என்னதுக்கு? ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன? யாருக்கு? என்ன விஷயம்? இந்த கூட்டிட்டு வரேன். யார் மச்சான் போன்ல? நீ நீ உடனே வா மச்சான் போ. என்னத்துக்கு கூப்பிடுறா? என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டலுக்கு வாப்பாக்கு ஆக்சிடென்ட்ரா மச்சான். என்ன மச்சான் சொல்றா? யார் போடுறது? யார் பகுதி கொண்டு வாழ்றா? இல்லைடா மச்சான், மேசனார் தண்டா கூட இருக்கார். இல்லை மச்சான், பாப்பாவுக்கு நடந்துருக்கேன். சரி மச்சான், வாங்க பாப்போம்.